பையனோட பெயர் அருண். வயசு 10. இவனுக்கு எல்லா காய்களையும் பிடிக்கும். ஆனால் பாவக்காயை மட்டும் பிடிக்காது. பாவக்காய்னா யாருக்கு தான் பிடிக்கும்? பாவக்காய்னாவே கொஞ்சம் கசப்பு தானுங்க. ஒரு நாள் அருணோட அம்மா ஃப்ரெஷ்ஷான பாவக்காயை வாங்கினாங்க. அதை பார்த்த அருண், அம்மா பாவக்காயை வாங்காதீங்க கசக்குன்னு சொன்னான். அம்மா எதையும் காதல வாங்கிக்கல. அந்த பாவக்காயை ஆசையாகவும் அன்பாகவும் சமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அருண் அதை சாப்பிடவே இல்லை. அவனுக்கு அது பிடிக்கவும் இல்லை. ஒரு நாள் ஸ்கூலில் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. அருணும் கலந்துக்கிட்டான். அருணால் ஓட முடியல. பாதியிலே சோர்ந்துட்டான். அவனோட ஃப்ரெண்டு கார்த்திக் கடைசி வரைக்கும் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கிட்டான். அருணுக்கு ஒரே குழப்பம். ஏன் நம்மளால கடைசி வரைக்கும் ஓட முடியல, நமக்கு ஏன் அந்த எனர்ஜி இல்லைன்னு யோசிச்சுட்டே இருந்தான். அப்போதான் ஸ்கூலோட பிடி மாஸ்டர் வந்தார். அவர் சொன்னார், நல்ல உணவுகளை சாப்பிட்டாதான் நல்ல சக்தி கிடைக்கும், காய்கறிகள் சாப்பிட்ணும், குறிப்பாக பாவக்காய் உடலை சுறுசுறுப்பாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும்னு சொன்னார். அதை கேட்ட அருண் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அம்மா பாவக்காய் செஞ்சாங்க. அருண் அதை ஒதுக்கி வைக்காம சாப்பிட ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றதுனால கசப்பாக இருந்தது அவனுக்கு. சில நாட்களில் அவன் உற்சாகமாக மாறினான். காலையில் சீக்கிரம் எழுந்து ஓடவும் ஆரம்பித்தான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஸ்கூலில் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. இந்த வாட்டி அருண் வேகமாக ஓடுனான். ஓடி செகண்ட் ப்ரைஸும் ஜெயித்தான். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அருண் அம்மாவை பார்த்து சொன்னான், பாவக்காய் கசப்பு தாமா, ஆனால் அதில் இருக்க நன்மை ரொம்பவே இனிப்பாக இருக்குன்னு சொன்னான். அன்னையிலிருந்து அருண் எந்த காயையும் ஒதுக்கி வைக்காமல் சாப்பிட ஆரம்பித்தான். சில நேரம் கசப்பு தான் நம்ம வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.